வணக்கம். வைகறை கண்ணன் தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் இங்கே இருக்கக்கூடிய இந்த 6 விதமான பொருட்களை கொண்டு நமது வீட்டிற்கு தேவையான ஒரு ஜெல் தயாரிப்பது பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறேன். தண்ணீர், சிட்ரிக் ஆசிட், வீட்டிற்கு பயன்படும் சாதாரண சமையல் உப்பு, SLES என்கிற ரசாயனம் மற்றும் வாசனை திரவியங்கள், கலர், இதனை கொண்டு இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அருமையான ஜெல்லை தயாரிப்பது எப்படி அப்படிங்கிற பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இது வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை பாத்திரங்கள், பூஜை பொருட்களை மிக அருமையாக சுத்தம் செய்து பளிச்சிடும்படியாக வைத்திருக்க உதவுகிறது. முதலில் 1 லிட்டர் தேவையான அளவு RO வாட்டர், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், RO வாட்டர். இது போன்ற பிளாஸ்டிக் வாளி அல்லது பவுலில் 1 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதாரண உப்பு கலந்த தண்ணீரை எடுத்துக்க வேண்டாம். RO வாட்டர் அல்லது டிஸ்டில்டு வாட்டர் அல்லது நன்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் மிக முக்கியம். நான் சொல்லக்கூடிய அளவுகள் எல்லாம் 1 லிட்டர் ஜெல் தயாரிப்பதற்கான அளவுகள் ஆகும். சிட்ரிக் ஆசிட், இந்த சிட்ரிக் ஆசிட்டை நீங்கள் 70 கிராம் 1 லிட்டர் ஜெல் தயாரிப்பதற்கு 70 கிராம் சிட்ரிக் ஆசிட் ஏற்கனவே நம்ம எடுத்துக்கின்ற அந்த RO வாட்டர், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரில் 70 கிராம் சிட்ரிக் ஆசிட் கலந்து தண்ணீரில் நன்கு கலக்க வேண்டும். தண்ணீரில் சிட்ரிக் ஆசிட் முழுவதுமாக கரைந்திருக்க வேண்டும். இதில் கொஞ்சம் பொறுமையோடு இருந்து நாம் இதனை செய்து வந்தோமேயானால் மிகவும் வெற்றிகரமான ஒரு அற்புதமான பித்தளை பாத்திரங்களை, பூஜை பொருட்களை சுத்தம் செய்வதற்கான கிளீனிங் ஜெல் தயாரிக்க முடியும். நன்றாக கலக்கி வைத்து கொள்ள வேண்டும். SLES என்கிற வேதியியல் பொருள். அடுத்ததாக ஏற்கனவே நாம் கலந்து வைத்திருந்த அந்த தண்ணீரில் SLES 500 மில்லி அளவுக்கு அளந்து நாம் ஏற்கனவே சிட்ரிக் ஆசிட் கலந்த அந்த கரைசலிலே, அந்த தண்ணீரிலே இந்த SLES திரவத்தை 500 மில்லி அளவு எடுத்துக்கொண்டு அந்த தண்ணீரில் இட்டு நன்றாக கலக்க வேண்டும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை அனைத்தும் பிளாஸ்டிக் வகையாக இருக்க வேண்டும். வேறு பாத்திரங்களில் எதுவும் பயன்படுத்த வேண்டாம். பிளாஸ்டிக் பக்கெட், வாளி அல்லது பவுல் போன்ற பொருட்களிலே இதனை தயாரிக்க வேண்டும். அந்த SLES நன்கு கலந்து தண்ணீரில் நன்றாக கலக்க வேண்டும். நீங்கள் கலக்கி கொஞ்சம் பொறுமையாக இருந்து
செயல்பட்டால் தான் வெற்றிகரமான தயாரிப்பாக அது இருக்க முடியும். இப்போது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சாதாரண சமையல் உப்பு, இது அயோடைஸ்டு கலந்த உப்பு. அந்த உப்பு 70 கிராம். நீங்கள் இப்போது காணொலியில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இது செய்முறை பயிற்சிக்காக நான் சிறிதளவு தோராயமான மதிப்பீடில் எடுத்து கொண்டு செய்து வருகிறேன். நான் சொல்லக்கூடிய அளவுகள் அனைத்தும் 1 லிட்டர் கிளீனிங் ஜெல் தயாரிப்பதற்கான அளவுகளாகும். சமையல் உப்பு 70 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொண்டு ஏற்கனவே சிட்ரிக் ஆசிட், SLES போன்ற வேதியியல் பொருட்களை கலந்து கொண்ட அந்த கரைசலில் இந்த அயோடைஸ்டு உப்பு 70 கிராம் கொண்டு தண்ணீரில் நன்றாக கலக்க வேண்டும். அது கரைய கரைய அதனுடைய வடிவத்தில் மாற்றம் கொண்டு வரும். இதோ பார், எவ்வளோ அருமையாக டிரான்ஸ்பரண்ட்டாக சிறிது கெட்டித்தன்மைக்கு உருமாறி வருகிறது. இந்த கரைசல் பார்ப்பதற்கே ரம்மியமாக காட்சியளிக்கிறது. நன்கு பொறுமையாக இருந்து கலக்கி வருமே ஆனால் பாருங்கள், கெட்டித்தன்மையில் ரம்மியமாக பார்ப்பதற்கு ஒரு வசீகரத்தன்மை கொண்டு விளங்கி வருகிறது. இதுபோன்று ஒரு திடத்தன்மைக்கு வருகிற வரையில் நன்றாக கலக்க வேண்டும். நாம் பொறுமையோடு இருந்து கலக்கி வருவதன் மூலமாகத்தான் இதனுடைய தரத்தை நாம் மேம்படுத்த முடியும். இதுபோன்று நன்றாக கலக்கி கொள்ள வேண்டும். இப்போது ஜெல் வடிவத்திற்கு முற்றிலுமாக உருமாறி வருகிறது. நீங்கள் இதனை தயாரிக்கும் பொழுது அருகில் குழந்தைகளை அனுமதிக்கக்கூடாது. அதே போன்று முகக்கவசம், கையில் கையுறை அணிந்து கொள்ள வேண்டும். கண்ணுக்கு கண்ணாடி போன்றவை அணிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வேதியியல் பொருட்கள் நமது பாதுகாப்பும் மிக முக்கியம். குழந்தைகளை அருகில் அனுமதிக்க வேண்டாம். இப்பொழுது மிகவும் அருமையாக ஜெல் வடிவத்தில் வந்துவிட்டது. இனி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பாக்கெட்டில் இருப்பது வண்ணக் கலவையாகும். கலர் நாம் தயாரிக்க இருக்கிற அந்த ஜெல்லுக்கு கொடுக்கக்கூடிய கலர் ஃபுட் கலர்னு சொல்லுவாங்க. அந்த கலரை இதுபோல் ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் கொஞ்சமாக அதில் தண்ணீர் சேர்த்து அந்த தண்ணீரில் அந்த பாக்கெட்டில் காண்பிக்கப்பட்ட அந்த பாக்கெட்டில் இருந்த சிந்தட்டிக் ஃபுட் கலர் என்கிற வண்ண கலவையை எடுத்து, அது பவுடர் வடிவில் இருக்கும். சில இடங்களில் திரவ வடிவிலும் சிலர் விநியோகம் செய்கிறார்கள். இதுபோன்று சிறிதளவு தண்ணீர் எடுத்துக்கொண்டு, ஒரு சிறிய பிளாஸ்டிக் டப்பாவில் சிறிதளவு தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதில் அந்த வண்ண கலவையை, அந்த கலர் பொடி சிறிதளவு இட்டு தண்ணீரில் நன்றாக கலக்கி திரவ நிலைக்கு கொண்டு வந்து விட வேண்டும். அந்த கலர் பொடியை அப்படியே நாம் கரைசலிட்டால், நான் ரோஸ் கலர் பயன்படுத்தி இருக்கிறேன்.
தங்களுக்கு பிடித்த எந்த கலரில் வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய ரசனையை பொறுத்தது, உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது தான். அவ்வாறு அந்த வண்ணக் கலவையை இதுபோன்று தண்ணீரில் இதுபோன்று திடமாக இருப்பதில்லாமல் தண்ணீர் நன்கு கரைய வேண்டும். கரைத்து வைத்து கொண்டு அதனை நாம் ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த கரைசலில் கட்டியாக இருந்துடக்கூடாது, நன்றாக கலக்க வேண்டும் தண்ணீரில். அப்போது தான் அந்த ஜெல்லில் அனைத்து பகுதிகளிலும் நன்றாக கரைந்து வண்ணம் மிக அழகாக காட்சியளிக்கும். நாம் பவுடராக நேரடியாக இந்த கரைசலில் இட்டு கலக்கணுமே ஆனால் சில இடங்களில் திடமாகவும் சில இடங்களில் மெல்லிய அளவிலே கலர் கலந்திருக்கும். இதுபோன்று சிறிது சிறிதாக உங்களுக்கு போதும் என்கிற நிலை வரும் வரையில் சிறிது சிறிதாக அந்த வண்ணக் கரைசலை இட்டு அந்த ஜெல்லை நன்றாக கலக்க வேண்டும். சிலருக்கு வண்ணம் சிறிது மென்மையாக இருப்பதை விரும்புவார்கள். சிலருக்கு மிகவும் அடர்த்தியாக இருப்பதை விரும்புவார்கள். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வண்ணக் கலவையை இவ்வாறு தண்ணீரில் கரைத்து இட்டு நன்றாக கலக்கி வருவோமேயானால் எனக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம் என்று தோன்றியதால் மீண்டும் சிறிதளவு வண்ணக் கரைசலை அந்த ஜெல்லுடன் கலந்து கொள்கிறேன். நன்றாக கலக்க வேண்டும். இதில் நமது வெற்றி என்பது கொஞ்சம் பொறுமை காத்து அந்த கரைசலை நன்றாக கலக்கி விடுவதன் மூலமாகத்தான் மிகவும் வெற்றிகரமான தரமான தயாரிப்பாக அது தன் முடிவை கொண்டு திகழும். பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதுதான் வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை பாத்திரங்களை பளிச்சுன்னு மாற்றக்கூடிய அளவுக்கு சுத்தம் செய்து தரக்கூடிய ஒரு ஜெல் வகையாகும். இதனை நாம் வீட்டிலேயே நாமாகவே தயாரித்து கொள்ள முடியும். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட இந்த ஜெல்லில் கடைசியாக வாசனைக்காக சிறிதளவு வாசனை திரவியத்தை கலந்து கொள்ளலாம். வாசனை திரவியம் இது சில துளிகளை எடுத்துக்கொண்டு சில துளிகள் இட்டாலே போதுமானது. அதிகமாக அந்த வாசனை அதிகமாக சேர்த்து கொண்டோமானால் அந்த ஜெல் வடிவத்திலிருந்து சிறிது நீர்நிலைக்கு மாறிவிடும். அதனால் சில துளிகள் எடுத்துக்கொண்டு நன்கு மீண்டும் ஒரு 5 நிமிடம் தொடர்ந்து இவ்வாறு கலக்கி நன்கு டிரான்ஸ்பரண்டாக தெரிகிற வரையில் இதுபோன்று அந்த பக்குவப்பட்ட பதத்திற்கு கொண்டு வர வேண்டும். இப்போது தயாராகிவிட்டது.